Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் குறித்த பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ராஜஸ்தான், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் காலியாக இருந்த 8 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியானது. ஜம்மு காஷ்மீரின் பட்கம் சட்டசபை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது. எதிர்க்கட்சி வேட்பாளர் மக்கள் ஜனநாயக கட்சியின் சையத் முண்டாசிர் மெஹ்தி 4478 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோல் நக்ரோதா தொகுதியில் பாஜக எம்எல்ஏ தேவேந்திர சிங் ராணா மறைவு காரணமாக அங்கு இடைத்தேர்தல் நடந்தது. அங்கு அவரின் மகள் தேவயானி ராணா பாஜக வேட்பாளராக களமிறங்கினார். அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி, தேசிய மாநாட்டு கட்சிகள் களமிறங்கின. தேவயானி ராணா 42,350 ஓட்டுகள் பெற்று எதிர்க்கட்சி வேட்பாளர்களை 24,647 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தெலுங்கானா ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் ஆளுங்கட்சியான பிஆர்எஸ் கட்சிக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் 24,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மிசோரம் டாம்பா தொகுதியில் எதிர்க்கட்சியான மிசோ தேசிய முன்னணி வெற்றி பெற்றது. டாக்டர் லலிதா லிங்கம் வெற்றி வாகை சூடினார். ஜார்க்கண்ட் காட்ஸிலா தொகுதியில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் சோமேஷ் சந்திர சோரன் வெற்றி பெற்றார். தனது தந்தை ராமதாஸ் சோரன் இறப்பை தொடர்ந்து இவர் களமிறங்கிய நிலை வெற்றிவசமானது. ஒடிசாவின் நுவாபாடா தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜெய் தோலகியா 80,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். இது மாநிலத்தில் ஆளும் பிஜு ஜனதா தளத்திற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. பஞ்சாப் தான் தரன் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் அர்விந்த் சிங் சாந்து வெற்றி பெற்றுள்ளார். ராஜஸ்தானின் அந்தா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் வெற்றி பெற்றுள்ளார். இந்த 8 தொகுதிகளில் பாஜக 2, காங்கிரஸ் 2, ஜேஎம்எம் 1, ஆம் ஆத்மி கட்சி 1, பிடிபி 1, எம்என்எஃப் 1 என பல்வேறு கட்சிகள் வெற்றியை பதிவு செய்துள்ளன. பீகார் சட்டசபை தேர்தல் போல் இல்லாமல் மாநில வாரியாக அந்தந்த ஆளும் கட்சிகளின் செயல்பாடுகளை பொறுத்தே மக்களின் தீர்ப்பு அமைந்துள்ளது.